ராமதாஸ் வந்து ஒரு மொழி கொடுக்குறாங்க எங்களுடைய நிலைமை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மொழி கொள்கை அப்படிங்கிறது நல்ல முயற்சி, மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாதம் தான். ஆனால் உலகளாவிய அளவில் பிற இனங்களோடு நாம் இணைந்து இயங்குவதற்கு ஒரு பொது மொழி தேவைப்படுகிறது. இந்தியர்களோடு மட்டுமல்ல, உலகளாவிய அளவில். ஆங்கிலம் பரவலாக பல உலக நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்தியாவிலும் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழியாக இருப்பதை அறிவோம். எனவே தாய்மொழியோடு இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்கிற இருமொழி கொள்கை மிகவும் பொருத்தமானது. இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஏதுவானது. மூன்றாவது மொழி, நான்காவது மொழி, ஐந்தாவது மொழி என்று சொல்லுவது தனிநபர் விருப்பத்தை பொறுத்தது, ஆர்வத்தை பொறுத்தது, வேலைவாய்ப்பை நோக்கமாக கொண்ட அடிப்படையில் தேர்வு செய்யக்கூடிய ஒன்றாகும். ஆனால் இந்தியாவில் என்ன நோக்கத்திலே இந்தியை திணிக்கிறார்கள் என்றால், வேலைவாய்ப்பு என்கிற நோக்கத்தில் அல்ல, மொழித்திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலும் அல்ல. இந்தியாவுக்கு ஒரே மதம் இருக்க வேண்டும் என்பதைப் போல ஒரே மொழி இருக்க வேண்டும். அப்போதுதான் இதை ஒரே தேசமாக உருவாக்க முடியும் என்பது டெல்லியிலே ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் ஆங்கிலத்தை அந்நிய மொழி என்பதைப் போல ஒரு வெறுப்பை விதைக்கிறார்கள். இந்தியை இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, அனைத்து பயன்பாட்டுக்கும் உரிய மொழியாக மாற்ற வேண்டும். இந்தியாவின் ஒரே மதம் இந்து மதமாகவும் ஒரே மொழி இந்தி மொழியாகவும் மாறும்போதுதான் நாம் ஒரே இந்திய உணர்வுள்ளவர்களாக, இந்தியர்களாக மாற முடியும் என்ற கணக்கில் அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டம் அனுமதித்துள்ள பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி, அந்த அடிப்படையில் தான் இந்தியை நாம் திணிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம், படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. இந்தியை விரும்பி படிக்கிறவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியை படித்தால் வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றால் இந்தியை படிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தமிழர்களாக இருந்தால் கூட இந்தியை படித்தால் உடனே வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தியை தேடி தேடி போய் படிப்பார்கள். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அப்படி யாரும் இந்தியை தேடி தேடி போய் படிக்கவில்லை, இவர்களாகத்தான் திணிக்கிறார்கள். எனவே இந்தியை படிப்பதால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு மாயத் தோற்றம். அதுவெல்லாம் வெறும் கற்பனை கட்டுக்கதை. இந்தியை அவர்கள் திணிப்பதற்கு உண்மையான காரணம், எதிர்காலத்தில் இந்தியாவின் ஒரே மொழியாக, எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒற்றை மொழியாக இந்தி மாற வேண்டும் என்பதுதான். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற அந்த மத்திய பகுதியில் உள்ள மாநிலங்களில் தாய்மொழியை கடுமையாக சிதைத்து விட்டார்கள். அந்த பூர்வீக குடிமக்களின் தாய்மொழி சிதைக்கப்பெற்று அவர்கள் மீதும் இந்தி திணிக்கப்பெற்று இன்றைக்கு 9 மாநிலங்கள் இந்தியை பேசக்கூடிய மாநிலங்களாக மாற்றியிருக்கிறார்கள். அதை போல எல்லா மாநிலங்களையும் இந்தி பேசும் மாநிலங்களாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். இந்த நோக்கத்தை, ஆதிக்க போக்கை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஏதோ அது தேவாமிர்த மொழி என்பதைப் போலவும், அது கிடைத்தற்கரிய ஒரு மொழி என்பதைப் போலவும், அதை படித்தால்தான் எல்லா வாய்ப்புகளும் கிட்டும் என்பதைப் போலவும் ஒரு தவறான சித்தரிப்பை உருவாக்குகிறார்கள். அது ஏன் ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது? எல்லோருக்கும் கிடைக்கிற தேவாமிர்தம் ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாதா என்பதைப் போல அதன் மீது ஒரு புனிதத்துவத்தை ஏற்ற முயற்சிக்கிறார்கள். இதுதான் அரசியல் ஆதாயம் தேடுகிற முயற்சி. நம்முடைய எதிர்ப்புக்கு காரணம், இந்தியாவின் ஒற்றை மொழியாக இந்தியை ஆக்குவதை ஏற்க மாட்டோம். யார் மீதும் திணிக்கக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்தியை எதிர்க்கிறோம்.